ஓகே, நான் இன்னைக்கு மட்டுமே வந்துட்டு ஹீரோயின் பேஸ் பண்ண மூவி வந்துட்டு 4 வருது. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? இப்போ நீங்கள் என்ன மூவி பார்த்துட்டு வரீங்க? நான் 545 ஷோ வந்து இது பார்த்தேன், டிரைவர்ஸம்னா பார்த்தேன். அந்த ஃபிலிம் வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். இப்போ நயன்தாரா மேம் சூஸ் பண்ணுவாங்கல்ல, கொஞ்சம் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு ஃபிலிம் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து நடிச்சிருக்காங்க. எல்லா ஃபிலிம்ஸும் தர்மதுரையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இவங்க சூஸ் பண்ண இந்த ஃபிலிம் வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். நல்லா அவங்க ரோல் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீனாக இருக்கட்டும், அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. செமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மணிகண்டனும் நடிச்சிருக்காரு. அதை மாதிரி தம்பியாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஆடுகளம் நரேன் சார் இருக்கார்ல, அவர் வந்து பொலிட்டிஷியனாக நடிச்சிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு அந்த அந்த கேங்கில் வில்லன் கேங்கில் வந்து அதான் அடியாளாக இருப்பாங்க. ஓகேவா, ஒரு 3 பேர். அந்த 3 பேரில் வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரானரியா வில்லனிசம் காமிச்சிருந்தார், வேறு லெவலில் காமிச்சிருந்தார். அவர் அந்த வைலன்ஸ் காமிக்கிறது நல்லா தான் இருந்தது, அது சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம், டிரைவர்ஸம்னா சூப்பராக பார்க்கலாம். எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஏன்னா நான் நெக்ஸ்ட் கதை மூலமாக இப்போ பாலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, பவரு, காசு எல்லாம் ஃபன்னாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்து இதில் அன்பு தான் முக்கியம். ஒரு ஃபேமிலிக்காக ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி ஸ்டோரி லைன் அதான். ஓகேவா, அதான் சொல்ல வராங்க. அன்பு தான் முக்கியம், ஹியூமனிட்டி பற்றி சொல்கிறாங்க. அது வந்து என்ன ஒரு பெரிய பாசிட்டிவ் திங்னா, நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்லாங்காக இருக்கட்டும், இதுவாகட்டும், ரொம்ப நம்ம தமிழ் பொண்ணு நெக்ஸ்ட் டோர் பொண்ணு பேசுகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் தர்மதுரையிலேருந்தே அவங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க சின்ன அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கும் இந்த படத்தில். அந்த டிசீஸ்க்காக அவங்க வந்து கேர் பண்ணுறது, இதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எமோஷனலாக லேடிஸ்லாம் வந்து நல்லா கனெக்ட் பண்ணுவாங்க அந்த சீன்ஸ்லாம் வர சொல்ல. சாங் இப்போ ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நம்ம வந்துட்டு அவங்க ஃபைட் சீன்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்கிறேனே, ஆக்டிங்கில் இருக்கட்டும், எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. இப்போ ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறது, அந்த சீனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்று கேட்டிங்களே, என்ன கேட்டிங்க இப்போ லாஸ்ட்டில்? ஃபைவ் சீன்ஸ். அப்புறம் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பாட்டெலாம் வைக்கல. ஓகேவா, மியூசிக் வந்து தேவையான இடத்துல பிஜிஎம்லாம் வச்சுருக்காங்க. தேவையில்லாத பாட்டெலாம் எதுவும் பெருசாக இல்லை. பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஸ்டோரியில் டியூரேஷன் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. பட் ஆனால் கரெக்டாக அந்த மீட்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லேக் ஆகலை. எனக்கு ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே போர் அடிக்காத மாதிரி தான் இருந்தது எனக்கு. 8 இல்லை. என்னென்னா இது பிளாக் பஸ்டர் அளவுக்கு நான் சொல்ல முடியாது. அதுக்காக தான் அந்த 2 மார்க். இப்போ என்ன சொல்கிறது, அது இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நான் அந்த 9-10 கூட கொடுத்துருப்பேன். அவங்ககிட்ட இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அவங்க இதுவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க 8 கொடுக்கலாம் மேம்.